எங்களுடைய சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு, மராட்டிய தெரியும், மராட்டிய மன்னர்களுடைய, சரபோஜி மன்னர்களுடைய ஆட்சி, இதெல்லாம் எங்க இருக்குது? இப்படித்தானே பல ஆண்டுகளா காங்கிரஸ் மிதப்பிலே திரிஞ்சு விடுதலை பெற்றது. இந்த தொடர்ச்சியா பல ஆண்டுகளா அதுதான் அதிகாரத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் துணை இணை கட்சியா தொங்கிக்கிட்டு இருக்கு. அது அதிகாரம்ங்கிறது நிலைத்ததல்ல, நீடித்ததல்ல. எங்க தாத்தா பாடுற மாதிரி வலியோர் சிலர் எளியோர் தமை வதையை புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவான்னு கேட்கிறாரு. அதுவே நிரந்தரம் நிலையானதுன்னு நினைப்புல இருக்கிறியான்னு கேட்கிறவள. அதனால அது இருக்கும், மாறும். இலங்கையிலையும் பங்களாதேஷிலையும் வந்த கிளர்ச்சி இந்த நாட்டில் வர்றதுக்கு எவ்வளவு நாளாகும் நினைக்கிறீங்க? பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் சிலை என்னாச்சு? ஏறி நின்று தலையை ஒருத்தன் தனியா வெட்டினான். காரணம் என்ன? பசி. அவர் பெற்றுக் கொடுத்த விடுதலையில பிரச்சனை இல்லை, அவன் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில பிரச்சனை வந்துருச்சு. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இலங்கையில் என்ன நடந்துச்சு? 4 விழுக்காட்டுல இருந்தார் ஜனதா வித்து புறமனா. 4 விழுக்காடு. பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது அவருக்கு 4 விழுக்காடு. எப்படி 60 விழுக்காடு தொட்டு அதிபரானாரு? என்ன பொருளாதார வீழ்ச்சி, பசி, கிளர்ச்சி. மக்களுக்கு முன்னாடி எவனும் நிக்க முடியல. நாடாளுமன்றத்துல வக்ஃபு மசோதா வாக்கெடுப்புல பங்கேற்காம பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணிச்சிருக்காரு. அதை ஆதரிச்சு வக்ஃபுல ஆதரிச்சு ஜி.கே. வாசன் வாக்களிச்சிருக்காரு. அதாவது அது கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்க நிலைப்பாடு. அதாவது வெளியேறுவதும் அவங்களுக்கு ஆதரவா தான் போயிடும். அந்த சொல்றது புரியுதா? ஆதரவா தானே போயிடும் தம்பி. நடுநிலை வெளியேற்றம்ங்கிறது எப்பவுமே அந்த கருத்துக்கு ஆதரவா தான் தம்பி போயிடும். எதிர்நிலை வாக்கு தான் அதுக்கு எதிராக இருக்கும். அது இன்னும் அரங்கத்துக்குள்ள அலைபேசியை வெளியில வச்சுட்டு வரணும், இல்லைன்னா அணைச்சு போடணும். இந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம இருந்தீங்கன்னா இப்படி அதிமுக்கியமான அழைப்பு வரும் பேசணும், வெளியில இருந்தா பேசிட்டு உள்ள வரக்கூடாது. இது ஒண்ணு கேளிக்கை அரங்கு இல்லையே. இல்ல அது இங்க பாருங்க, அது தவறான முடிவு. ஐயா ஜி.கே. வாசன் ஏன் அந்த முடிவை எடுத்தாங்கன்னு தெரியும். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வக்ஃபு வாரிய இடங்களை போய் நீங்க அதை எடுத்துக்கிட்டு பேசுபொருளா எடுத்துக்கிட்டு ஒரு அரசியலை செய்யறதுங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிறது தான் இந்து மக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்கும்ங்கிற நிலைப்பாட்டிலே இருந்தீங்கன்னா அது இறையாண்மை மிக்க நாடு, தேசிய ஒருமைப்பாடை காக்கிற நாடு. அந்த நாட்டினுடைய அரசாட்சி முறையா அது இருக்காது. நீங்க திரும்ப திரும்ப அதையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினவன் எங்க இருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டின் விடுதலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாரும் பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கான். இங்க பாருங்க, என்ன பாருங்க, இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட்டமே செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலையும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. வரலாறு நான் எடுத்து தரணுமா இல்ல நானே பேசணுமா? எடுத்து சொல்லுங்க. இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் உனக்கு நண்பனா இருக்கான், ஐபிஎல்ல விளையாடுறான், அவனோட கிரிக்கெட் ஆடுற. இந்த நாட்டு விடுதலைக்கு போராட்டம் இருக்கான் பாரு பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல, அவனை நீ ஐபிஎல்ல சேர்க்க மாட்டற. இவனை பகை நாடுன்னு வச்சிருந்தா தான் உனக்கு இங்க பாலிடிக்ஸ். என்ன சொல்றது புரியுதா? இவனை பகை நாடா வச்சிருக்கணும் நீ, அப்பதான் உனக்கு இங்க அரசியல் இருக்கு. ஒரு மதம் சார்ந்து ஒரு மார்க்கம் சார்ந்து வாழ்கிற மக்களை எதிர்ப்பதே தன்னுடைய அரசியல் கொள்கைனா, இது என்னைக்கு மதத்தை விட்டே வெளியில வராத இந்த அரசுகள், ஆட்சிகள் எப்படி மானுடத்துக்கு வரும்? எப்படி மண்ணை நேசிக்கும்? புல்லு பூண்டு பூச்சி வண்டை நேசிக்கும்? இது எப்படி உலக உயிர்கள் மீத கருணை காட்டும், இரக்கம் காட்டும்? என்ன இது? திரும்ப திரும்ப சொல்றேன், வரலாறு நெடுகிலும் நீங்க வாங்க. கொஞ்சம் முன்னாடி 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கூட வாங்க. ரொம்ப போவேன்னா பல பேரரசுகள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாம போயிருக்குது. முகலாய சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு, மராட்டிய தெரியும், மராட்டிய மன்னர்களுடைய, சரபோஜி மன்னர்களுடைய ஆட்சி, இதெல்லாம் எங்க இருக்குது? இப்படித்தானே பல ஆண்டுகளா காங்கிரஸ் மிதப்பிலே திரிஞ்சு விடுதலை பெற்றது. இந்த தொடர்ச்சியா பல ஆண்டுகளா அதுதான் அதிகாரத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் துணை இணை கட்சியா தொங்கிக்கிட்டு இருக்கு. அது அதிகாரம்ங்கிறது நிலைத்ததல்ல, நீடித்ததல்ல. எங்க தாத்தா பாடுற மாதிரி வலியோர் சிலர் எளியோர் தமை
வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவான்னு கேட்கிறார். அதுவே நிரந்தரம் நிலையானதுன்னு நினைப்புல இருக்கிறியான்னு கேட்கிறவள. அதனால அது இருக்கும் மாறும். இலங்கையிலையும் பங்களாதேஷிலையும் வந்த கிளர்ச்சி இந்த நாட்டில் வர்றதுக்கு எவ்வளவு நாளாகும் நினைக்கிறீங்க? பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் சிலை என்னாச்சு? ஏறி நின்று தலையை ஒருத்தன் தனியா வெட்டினான். காரணம் என்ன? பசி. அவர் பெற்றுக் கொடுத்த விடுதலையில பிரச்சனை இல்லை, அவன் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில பிரச்சனை வந்துச்சு. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இலங்கையில் என்ன நடந்துச்சு? 4 விழுக்காட்டுல இருந்தார் ஜனதா விக்தி புறமோனா. 4 விழுக்காடு. பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது அவருக்கு 4 விழுக்காடு. எப்படி 60 விழுக்காடு தொட்டு அதிபரானாரு? என்ன பொருளாதார வீழ்ச்சி, பசி, கிளர்ச்சி. மக்களுக்கு முன்னாடி எவனும் நிக்க முடியல.